உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்ற தலைப்பின் கீழ் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்று புதுச்சேரியில் பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பில் வனத்துறை, நீதிமன்றம், சுதேசி ஆலை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருக்கும் வனத்தை சுற்றி மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பெருகி வரும் மக்கள் தொகையாலும் மக்களின் வாழ்க்கை முறையாலும் பூமி வெப்பமடைந்து பருவநிலை மாற்றமடைந்துள்ளது. இதன் விளைவாக மனிதன் உட்பட அனைத்து உயிர்களும் மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளன. இந்த ஆண்டு வெப்பம் வெறும் ஆரம்பம்தான், அடுத்த ஆண்டு இன்னும் உக்கிரத்தை அடையும் என்றும், வெப்பம் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்படும், இனியும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று வாகனத்தின் பின்னால் மட்டும் எழுதுவதை விட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு மரம் நட்டு வளர்ப்போம் என்றும், நிலத்தடி நீரை வரைமுறையின்றி உறிஞ்சப்படுகிறது, இயற்கை கொடுக்கும் கொடையான மழையையும் மனசாட்சியே இல்லாமல் கடலில் விட்டுவிடுகிறோம் என்றும், இனி ஒரு சொட்டு மழையும் கடலில் கலக்கக்கூடாது என்றும், இனி ஒரு மரமும் வெட்டக்கூடாது, தாத்தா சொத்து பேரப்பிள்ளைகளுக்கு என்றால் தாத்தா அனுபவித்த சொத்தான இயற்கை குடிநீரும் சுகாதாரமான காற்றும் பேரப்பிள்ளைகளுக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை என்றும், நாம் செய்யும் தவறுகளுக்கு பிற உயிர்கள் செத்து மடிவது எந்த விதத்தில் நியாயம் என்றும், இளைஞர்களே சாலையை நோண்டி உங்கள் தலைவர்களுக்கு பதாகைகளை வைப்பதை விட அந்த குழியில் மரத்தை நடுங்கள். உங்கள் குடும்பமும் உங்கள் தலைவரின் பிள்ளைகளும் ஆட்சியாளர்களும் மக்களுக்கும் அடிப்படை தேவையான நீருக்கும் காற்றுக்கும் முக்கியத்துவம் அளியுங்கள். இந்த மனித சங்கிலி நிகழ்வில் அனைத்து சமூக அமைப்புகள், மாணவர்கள், சங்கங்கள் மற்றும் இயக்கங்கள், பொதுமக்களும் கைகோர்த்து அவர்கள் தங்களின் திறமையை விழிப்புணர்வாகவே இங்கு வெளிக்காட்டினர். இதற்கான ஏற்பாட்டினை வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அசோக் ராஜ் செய்திருந்தார்.